மகாராஜா அமைச்சருக்கும் அவர்களுக்கு வந்தன வழிபாடு செய்தோம். சரி, இப்பொழுது பாண்டவர்களே எனக்கு பகையாளிகள். ஆமா, உனக்கு பங்காளி. ஆமா, எப்படி என்றால் ஆமா, நீடோடிகாரம் இந்த பிரபஞ்ச பூமியில் வாழக்கூடாது என்று அவர் சொல்கின்ற கொள்கையிலே பூர்வத்தை நாட்டினார். அதுவும் தவிர படுக்கின்ற பாயில் பாம்புகளை விடுத்தேன். ஆமா, முள்ளுவெளிட்டீங்க. எதலையாவது சத்தானா நீ செய்து எதிர சத்தான்? அதுவும் இல்லாமல் அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அரக்கு மாளிகையிலே செய்து நள்ளிரவிலே புரோக்ஷன் என்ற மந்திரியை அழைத்து நடிகவில் தீ வைத்து போய்க்கிறேன். மகாராஜா, என்னுடைய மாமா ஜவுடி மாமா நிற்கின்றாரே, ஆமா, அவருடைய சூட்டியார் பாண்டவர்களை வரவேற்கும் என்று மண்டபம் அருகான மண்டபம் அமர்த்தினேன். அப்படி அமர்த்தி என்னோட தந்தை திருநாடு மாநிலத்தில் ஒரு லிகிதம் எழுதி என் சிறிய தந்தையாகிய பொறுத்து பாடல்களை அஸ்தினாபுரம் வரவழைத்தீங்க. அஸ்தினாபுரத்திற்கு வரவேற்று அப்படி வரவழைத்து என் மாமானுடைய சூழ்ச்சியார் அவர்களை முன்னிறுத்தி தர்மனை அழைத்து தூது பகடை ஆடி நாடு நகரம் உப்பு சட்டி வருவாடு அரசியல் கைப்பற்றி 12 வருடம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் அனுப்பி கானகானை ஓட்டினேன். அப்படி இருந்தும் 12 வருஷம் அஞ்ஞாதவாசம் கழித்து நாடு கேட்க வேண்டும் என்று அந்த யாதவனாக கோபாலக்கான இருக்கின்றானே, அவனை என்னிடத்தில் சூதாக நாடு கொடுப்பேனா? நம்ம கொடுக்குமா? காடு ஆண்டவர் காடு. நம்ம யாரு நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் யாருக்குன்னா அள்ளி கொடுத்துக்கிறோமா? காடு ஆண்டவர் காடு காடு, நாடு ஆண்டவர் நாடு நாடு தெரிவித்தேன். சண்டைக்கு கையெழுத்து கொடுத்துட்டீங்க. பகவான் என்ன செய்தார்? அப்படியே கையெழுந்து இந்த கம்பத்தில் சத்தியம் செய்து 15 நாள் சண்டை முடிந்து இப்ப நடக்க வேண்டிய சண்டை 15